ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் கொண்டுவர எந்த தடையும் இல்லை என சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திற்கு சட்ட அமைச்சகம் கடந்த ஜூன் மாதமே ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், இப்போ அவசர சட்டம் இயற்ற சட்ட அமைச்சகம் வழங்கிய ஒப்புதல் பற்றி விரிவா சொல்லுங்க. கடந்த ஜூன் 30 மத்திய சட்ட அமைச்சகம் தரப்பிலிருந்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது முன்னதாக கடந்த ஜூன் 15 மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகம் மத்திய சட்ட அமைச்சகத்திடம் ஒரு சட்டம் ரீதியான ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு அறிவுறுத்தலை கேட்டிருந்தது. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் மிருக வதை தடை சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் செய்யப்படுமே ஆனால் இது தற்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் வழக்குக்கு எதிராக அமையுமா, இது வேற ஏதாவது சட்ட சிக்கலை ஏற்படுத்துமா என்ற ஒரு அறிவுறுத்தலை கேட்டிருந்தது. இதற்கு மத்திய சட்ட அமைச்சகம் தரப்பிலிருந்து ஒரு விரிவான ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தரப்பில் முன்னதாக கடந்த கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் அந்த ஒரு அறிவிக்கையானது மிருகவதை தடை சட்டத்தில் உள்ள உட்பிரிவில் ஒரு எக்ஸம்ஷன், அதாவது ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்ற போட்டிகளுக்கு ஒரு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. இதுதான் சட்டத்திற்கு எதிராக சென்றுள்ளது. ஆனால் அதற்கு பதிலாக மிருகவதை தடை சட்டத்தையே திருத்தம் செய்தால், அதாவது மிருகவதை தடை சட்டம் 22வது உட்பிரிவையே திருத்தம் செய்தால், இது போன்ற கலாச்சாரம் மற்றும் மதம் ரீதியான விளையாட்டுகள் மற்றும் பண்டிகைகளுக்கு சட்ட திருத்த, அதாவது மிருகவதை தடை சட்டத்திலேயே 22வது பிரிவிலே நிபந்தனையுடன் அனுமதி வழங்கினால் இது சட்டத்துக்கு எதிராக செல்லாது என்ற அப்போதே, அதாவது ஜூன் 30 சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் நாம் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஜனவரி 12 விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே ஜனவரி மாதம் வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுதான் கொண்டிருந்தது. ஆனால் ஜூன் 30 சட்ட அமைச்சகம் இது போன்ற ஒரு ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த ஒப்புதலை வழங்கியது யார் என்று பார்த்தால் சட்ட அமைச்சகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் லீகல் அட்வைசர், அதாவது இந்திய அரசின் லீகல், அதாவது சட்ட ரீதியான அட்வைஸ் வழங்கும் அட்வைசர் சீனியர் டைரக்டர் ஸ்ரீநித், இவர்தான் இந்த ஒரு ஒப்புதலை வழங்கியுள்ளார். மேலும் அவர் இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருமே ஆனால் இது எந்த விதமான ஒரு சட்ட சிக்கலையும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரிசிஸையும் ஏற்படுத்தாது. எனவே சட்ட அமைச்சகம் இது போன்ற ஒரு சட்ட திருத்தம், அதாவது அவசர சட்டமாகவும் இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தமாகவும் கொண்டு வரலாம். இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்திற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதற்கு நாங்கள் ஒப்புதல் வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதில் குறிப்பாக அவர் முன்வைத்துள்ள வார்த்தைகள் என்னவென்றால், there appear no legal or constitutional objections to the proposal. அதாவது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகம் இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர நினைப்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இது எந்த விதமான சட்ட சிக்கலை ஏற்படுத்தாது என்று மிகவும் தெளிவாக தங்களுடைய ஒப்புதலை வழங்கியுள்ளனர். எனவே தற்போது விலங்குகள் நல வாரியம், விலங்குகள் நல அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகம் ஒரே ஒரு வார்த்தை தான் முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே தற்போது நாங்கள் எந்த விதமான சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது என்கிறார்கள். ஆனால் இந்த ஒப்புதல், இந்த ஒரு அட்வைஸை நாம் பார்க்கும்போது அது வெறும் அறிவிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த அறிவிக்கைக்கு மேலாக இருக்கும் சட்டத்தையே திருத்தம் செய்தால் அதில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும் என்பதுதான் இந்த ஒரு அட்வைஸாக தெரிகிறது. இதைதான் தமிழகத்தில் உள்ள அதிமுகவிலிருந்து அனைத்து கட்சிகளும் இதைவே தான் வலியுறுத்தி வருகின்றன. இதைவே தான் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இதைவே தான் முன்னிறுத்தி வருகிறார்கள். உங்களது தகவலுக்கு நன்றி அரவிந்த்.